ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா, இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற உணவான தயிர் சாதம் தான் செய்ய போறோம். தயிர் சாதத்தில் செய்யறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்பீங்க. தயிர் சாதம் செய்யறதுல ஒரு பொதுவான பிரச்சனை என்னன்னா, செய்யும் போது நல்லா தளன்னு இருக்கும். நேரம் ஆக ஆக தயிர் சாதம் இறுகிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்புறம் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அந்த இறுக்கம் ஆகாம நல்லா தளன்னு இருக்கிற மாதிரி தான் நான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. 1/4 கிலோ புழுங்கல் அரிசி, வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாடு அரிசி தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் புழுங்கல் அரிசியோ பச்சை அரிசியோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சோறு சூடாக இருக்கும் போதே ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும் போது மசிச்சிங்கன்னா ஈஸியாக மசிக்க வரும். அதனால் சூடாக இருக்கும் போதே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. சோறு நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ இதில் ஃபுல் க்ரீம் பால் ஏற்கனவே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். அதில் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். பால் சூடாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் சில்லுன்னு ரூம் டெம்பரேச்சரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாலும் உப்பும் சேர்த்து நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பும் பாலும் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புளிக்காத தயிராக பார்த்து 2 கப்பு சேர்த்துக்கோங்க. தயிர் சாதம் செய்கிறதுக்கு முன்னால் நீங்கள் பாலில் உர ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் கிடைக்கும். அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. தயிர் எடுத்த கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கலந்து அதையும் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து சோறோடு ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1/2 கேரட் தோல் எடுத்துகிட்டு துருவி சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்போட டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு ஒரு கலரி விட்டுக்கோங்க. இப்போ தாளித்து கொட்டிடலாம். தாளிக்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. அந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கணும். கடலைப்பருப்பும் உளுந்தும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 துண்டு இஞ்சி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 30 செகண்ட் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுலேயே நல்லா பொரிஞ்சு வந்துடும். எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதை தயிர் சோறில் கொட்டிக்கலாம். தாளிச்சதை தயிர் சோறோடு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடிக்கிற வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு ஒரு தயிர் சோறு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.